இந்த நேரத்தில் மற்ற 3 பார்வைகளும் பலன் கொடுப்பதாக இருக்கும். இந்த 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது, 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பார்வைகளாலும் பலன் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விருட்சிக ராசினருக்கு பாக்கிய குருவாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாக்கிய குருவாக சஞ்சரிப்பது மட்டுமல்லாமல் ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களில் உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய குருஜி அஸ்ட்ரோ டிவி சரியான அளவில் உங்களுக்குரிய பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அந்த சஞ்சரிப்பின் காரணமாக ஒவ்வொரு ஜாதகருக்கும் எந்த விதமான பலன்கள் கிடைக்கும், அவற்றையெல்லாம் தெளிவுபடுத்தி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். வார பலன்களாக, மாத பலன்களாக, கிரக பயிற்சிகளின் பலன்களாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவசியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு இருக்கிறது. நம்ம எல்லாம் ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருப்போம், குரு பயிற்சி எப்பொழுது நடைபெறும், அந்த குரு பயிற்சியின் காரணமாக எந்தெந்த ராசிக்கு யோகம் கிடைக்கும், எந்த ராசிக்கு குரு பார்வை கிடைக்கும். கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்காங்க. சனிக்கின்ற ஒரு காரகத்துவம் இருக்கு, சூரியனுக்கு காரகத்துவம் இருக்கு, ராகுக்கு காரகத்துவம் இருக்கு, கேதுவிற்கு இருக்கிறது. ஆனால் மங்களக்காரனான குருவிற்கு மட்டும்தான் நன்மைகளை செய்து வைத்திடக்கூடிய நிலைப்பாடு என்பது இருக்கு. குரு ஒரு ராசியை பார்த்து விட்டாலே போதுங்க, அந்த ராசியினருக்கு சுபிட்சமான பலன்கள் ஏற்படும். இந்த சுபிட்சமான பலன்கள் ஏற்படுவதில் கூட ஒரு வரையறை என்பது, கணக்கு என்பது இருக்கிறது, அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப. ஆனால் நிச்சயமாக நல்ல பலன்கள் ஏற்படும் அவருடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் எல்லாம். அப்போ குரு பயிற்சி எப்பொழுது நடைபெறும், நமக்கு எப்பொழுது சாதகமான பலன்களை குரு வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கிறது. இந்த ராகு கதி பயிற்சியை பார்ப்போரும் சரி, சனி பயிற்சியை பார்ப்போரும் சரி, சனியும் சில இடங்களில் சஞ்சரிக்கின்ற போது நன்மைகளை வழங்குவார், ராகு கேதுவும் சில இடங்களில் சஞ்சரிக்கின்ற போது நன்மைகளை வழங்குவார். ஆனால் அதை பற்றியெல்லாம் மக்கள் பார்ப்பதில்லை. குரு எப்பொழுது பயிற்சியாகிறார், எப்பொழுது நம்முடைய ராசியை பார்க்க போகிறார், எப்பொழுது நம்முடைய ராசிகளுக்கு சாதகமான இடங்களை பார்க்க போகிறார், என்ன காரணம்னா அவருடைய பார்வைகள் 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் எந்த இடத்தில் பதிகிறதோ அந்த இடங்களும் யோக பலன்களை கொடுத்திடக்கூடிய நிலை அந்த ஜாதகருக்கு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி கடகராசிக்குள் சஞ்சரித்து உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான். இந்த உச்ச குருவின் சஞ்சார நிலையின் காரணமாக பல ராசினருக்கு அவருடைய பலன்கள், பார்வைகளால் கூட பலன்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மிதுன ராசினருக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால், 2ஆம் இடம் என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம், அங்கே சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது, எதிர்பார்த்த வரவு வந்து கொண்டிருக்கிறது, கடன்களை அடைக்க முடிகிறது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிகிறது. அப்ப குடும்பஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது ஒரு யோகமான பலன். அடுத்து கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் குரு பகவான். இதற்கு முன்னதாக 10ஆம் இடத்தில் சஞ்சரித்த போது பலருக்கு பதவியில் சிக்கல்களை ஏற்படுத்தி வந்தார். 11ஆம் இடத்தில் அது உச்சமாக சஞ்சரிக்கின்ற போது வருமானம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், பெரியவருடைய ஆதரவுகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் மற்ற 3 பார்வைகளும் பலன் கொடுப்பதாக இருக்கும். இந்த 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது, 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பார்வைகளாலும் பலன் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விருட்சிக ராசினருக்கு பாக்கிய குருவாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாக்கிய குருவாக சஞ்சரிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய 5ஆம் பார்வையும் விருட்சிக ராசிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பொதுவாக முதலில் சொல்லிட்டான், எப்பொழுது ஒரு ராசினருக்கு குரு பார்வை கிடைக்கிறதோ அந்த ராசினருக்கு அந்த காலம் என்பது மிக யோக காலமாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் என்பது இருக்கும். ஒரு உயர்கல்விக்கு போகணும் என்ற தேவையாக இருக்கும், வேலைக்கு போக வேண்டும் என்ற தேவையாக இருக்கும், வேலை கிடைக்க வேண்டும் என்று, ஒரு புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும், வேலையில செய்து வருகின்ற வேலையில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். இதையெல்லாம் அவரவர்களுக்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அதையெல்லாம் குரு தன்னுடைய ராசியை பார்க்கின்ற போது ராசிநாதன் கொடுப்பார். அப்போ விருட்சிக ராசினருக்கு இந்த காலகட்டம் என்பது யோக காலகட்டமாக இருக்கிறது. அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கோடு இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல மகர ராசினர் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய 7ஆம் பார்வை மகர ராசி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யோக பலன்களை மகர ராசினர் இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கிறார். இப்போ எவ்வளவோ நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் மகர ராசினருக்கு செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்திடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா
ரொம்ப அற்புதமான ஒரு பலன் மீன ராசிக்கு. எப்பொழுதுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது வழங்கிடக்கூடிய பலன்கள், யோக பலன்கள் அதிகபட்சமாகவே இருக்கும். அதுவும் மீன ராசினருக்கு ராசிநாதனே குரு பகவான் தான். ஒரு சிறப்பு என்ன இந்த இடத்துல பார்க்கணும்னா, இந்த கன்னி ராசினருக்கு 7ஆம் இடத்துல போய் குரு சனி பகவான், சிம்ம ராசினருக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான், தனுசு ராசினருக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், துலாம் ராசினருக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விருச்சிக ராசிக்கு 5ஆம் சனி பகவான், மேஷ ராசினருக்கு 12 சனி பகவான், மிதுனத்திற்கு 10ஆம் இடத்துல சனி பகவான். ஏன் சனியை பத்தி பேசுறேன்னா, இந்த கடக ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு அந்த சனி பகவானை தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்த்து விடுகிறார். அப்போது அஷ்டம சனியின் பாதிப்பும் எதுவும் செய்ய முடியாது, கண்டக சனியின் பாதிப்பும் எதுவும் செய்யாது, அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பும் எதுவும் பண்ண முடியாது, 7.5 சனியின் பாதிப்பும் நெருங்காது. குரு பார்த்துறார் சனியை. இப்போ குரு பார்வைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்க. குரு பார்வையும் தலையெழுத்தே மாற்றக்கூடிய நிலை இருக்கு. சனி பகவானால் ஏற்படுகின்ற சங்கடம், கர்மகாரன் சனி பகவான், அவர் சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது குரு பார்க்க ஆரம்பித்த பிறகு சங்கடங்கள் குறைய ஆரம்பித்திருக்கிறது. யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, கும்பராசினருக்கு, மீன ராசினருக்கு, மேஷ ராசினருக்கு, மிதுன ராசினருக்கு, சிம்ம ராசினருக்கு, கன்னி ராசினருக்கு, தனுசு ராசினருக்கு. இப்ப என்ன ஆக போகுது, எதற்காக இவ்வளவு நம்ம பேச வேண்டியதா இருக்குன்னா, குரு கடகத்துல உச்சமா சஞ்சரிக்கிறார் இல்லைங்களா. அந்த குரு என்ன பண்ண போறாருன்னா, இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அஸ்தமனம் ஆகிறார். இப்போ ஒரு கிரகம் வலிமையோடு இருக்கின்ற போது அது கொடுக்கின்ற பலன்கள் எல்லாம் யோக பலன்களாக இருக்கும். அது மறைவு பெறுகின்ற போது, அப்போ ஜூலை மாதம் 10ஆம் தேதி குரு மறைவு பெறுகிறார், அஸ்தமனமாகிறார், அஸ்தங்கமாகிறார். அந்த நிலைப்பாடு என்பது ஒரு மாதத்திற்கு நீடிக்கும். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை அஸ்தமனமாகவே இருப்பார் குரு. அப்போ இத்தனை நாளும் யோக பலன்களை சந்தித்து வந்த ஜாதகர்களுக்கு என்ன ஆகும் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கணும் இல்லை? எதற்காக இந்த பதிவை இத்தனை விரைவாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னதாக நீங்கள் முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் முடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை சொல்லுகிறேன். அப்போ குரு பகவானின் பார்வையால் சனியால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி இல்லை. இப்ப குரு பகவானின் பார்வை அஸ்தங்கமாகின்ற போது அந்த பார்வை பலம் இழந்து விடும். அப்ப சனி வீரியம் அடைந்து விடுவார். அப்போ 8ஆம் இடத்து சனி சிம்மராசினருக்கு, கண்டக சனி கன்னிராசினருக்கு, தனுசு ராசினருக்கு அஷ்டாஷ்டம சனி, கும்ப ராசினருக்கும் மீன ராசினருக்கும் மேஷ ராசினருக்கும் 7.5 சனி காலம். அப்போ எந்த ராசினருக்கெல்லாம் இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்ற யோகமான பலன்களில் பின்னடைவு ஏற்படும். இது ஒரு பக்கம். அப்ப யோகத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற மிதுனம், கன்னி, விருட்சிகம், மகரம், மீனம், இந்த 5 ராசினருக்கும் இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்ற யோகங்களில் பின்னடைவு ஏற்படும். இப்ப இந்த யோகங்கள் கிடைக்காது. இப்ப திருமண யோகம்னு சொல்றோம், குழந்தை பாக்கியம்னு சொல்றோம், புரியுதுங்களா, ஒரு வேலை வாய்ப்புன்னு சொல்றோம், செல்வாக்குன்னு சொல்றோம். எல்லாவற்றிலுமே சங்கடங்கள் ஏற்படும், பின்னடைவு ஏற்படும், பாதிப்பு ஏற்படும். குரு பகவான் அஸ்தங்கம் அடைவது என்பது குறிப்பாக 5 ராசினருக்கு மிக அதிகபட்சமான சங்கடங்களை ஏற்படுத்தும். இன்னும் சனி பகவானால் பாதிக்கப்பட்ட ராசினருக்கும் கூட பாத்தீங்கன்னா குருதான் அரணாக இருந்து பாதுகாத்து வந்தார். அவர்களுக்கும் குரு அஸ்தமனம் அடைவதால் சங்கடங்கள் அதிகரிக்க தொடங்கும். உங்களுடைய பார்வைக்கு இந்த தகவலை வைத்து விடுகிறேன். இதை புரிந்து கொண்டு ஜூலை 7க்கு முன்னதாக, 10க்கு முன்னதாக உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்துக் கொள்ளுங்க, சுபமான வேலைகளை எல்லாம். அப்புறம் ஒரு மாதம் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். அதை தெரிந்து கொண்டு அமைதியாக செயல்படுகின்ற போது சங்கடங்கள் நமக்கு இல்லாமல் போகும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.